அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். டாக்டர்ஸ், போலீஸ், இன்ஜினியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பெயிண்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், கூலி வேலை செய்கிறவங்க இவங்களாம் மட்டும் உழைப்பாளி இல்லை. பசங்களுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் எனி டைமும் உழைச்சிட்டு இருக்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃபும் உழைப்பாளிகள் தான். அவங்களுக்கும் சேர்த்தே உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் லீவ் கிடைக்குது, எங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குது அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து இதுக்காகலாம் லீவ் தனியாக ஒதுக்க வேண்டாம். நம்மளே நமக்கு எப்போ ரெஸ்ட் தேவைப்படுதோ அப்போ லீவ் எடுத்துக்கலாம். டயர்டாக இருக்கப்போ, போர் அடிக்கிறப்போ, உடம்புக்கு முடியாதப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதைத்தான் நான் ரெஸ்ட் டேவாக நினைக்கிறேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் வரத்துக்கு 1 மந்த் ஆகிடும். அதனால எல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதனால சமைக்கிறதுக்கு பெருசாக திங்ஸ் எதுவும் இல்லை. மெயினாக குக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாவு இல்லை, மாவு இருக்கிற ஐடியாவும் இல்லை. எப்படியோ சப்பாத்தி மாவு இருந்தது. சப்பாத்தி போட்டுட்டு முட்டை வாங்கிட்டு வந்து முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு.